இவர்கள் அன்புக்கு அகமகிழ்கின்றேன். ஆக்கம் தந்த அமுதா ஆறுமுகத்திற்கு 100 முகத்தாலே நன்றி நல்கின்றேன். ஒப்பற்ற தியாகத்தால் ஒளிர்வது பிராணங்களா இதிகாசங்களா? எத்தனை எத்தனை கருத்துக்கள் ஏற்றமாய் இங்கே வந்தது. அத்துணை கருத்துக்களும் அகத்திற்கு ஏற்றதாய் இருக்கிறது. கற்கண்டு மோதினால் சீனி, லட்டு மோதினால் பூந்தி, சொற்கொண்டு இங்கே கவிதை மோதியதால் செஞ்சுவை நிறைய சிந்தியது. சிந்திய சுவையில் எந்த சுவை, சிந்திய சுவையில் எந்த சுவை நம் சிந்தையில் சிறந்து இருக்கும் என்று தீர்ப்பாய் இனிமே பார்ப்போமே. அடற்காடு மலை மேலே அரணார் இருக்க கண்டார். இடர்காடு இவ்விடத்தில் இறை நீ தனி இருக்க வேண்டாம் என்று வேடன் திண்ணன் வில்லோடு காவலாய் விடிய விடிய வெடித்திருந்தான். தான் சூடிய பூவை சூட்டினான், சுட்ட மாமிசத்தை சுவைக்க படைத்தான். எட்ட இருந்து பார்த்த ஐயருக்கு எஞ்சான் உடம்பு நடுங்கியது. கெட்ட வேடன் இவன் இறைக்கு கெடுதி செய்கின்றான் என நினைத்தார். இறையின் எண்ணம் வேறு, மறையவருக்கு அதை காட்டினார். திண்ணனின் தியாகம் இதிலே தெரியும். இறையின் ஒரு கண்ணிலிருந்து உதிரம் வந்தது. அதை கண்ட திண்ணன் பதறி போனான். ஏனென அவனும் இடிந்து போனான். ஏற்ற மூலிகையை பிழிந்து பார்த்தான். ஏதும் நடக்காமல் ஏமாந்து போனான். ஊனுக்கு ஊன் என உள்ளம் தெளிந்தான். உத்தி ஒன்றை மனதில் கொண்டான். அம்பை எடுத்து தன் கண்ணை பையத்து ஆண்டவன் கண்ணில் அப்பினான். பம்பை கரத்தவன் கண்ணில் உதிரம் நின்றது. பரவச கூத்தே ஆடி மகிழ்ந்தான் திண்ணன். ஆனால் அடுத்த கண்ணில் உதிரம் வந்தது. அடடா, இன்னொரு தன் கண்ணை எடுத்தே அப்பிட எத்தனிக்க எம்பெருமான் தடுத்தே ஆட்கொண்டார். கண்ணப்பர் என்று பெயர் தந்தார். ஒன்றல்ல 2 கண்களையும் ஓர் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியாகம் செய்தது ஒப்பற்ற தியாகம் அல்லவா? உலகின் முதல் கண்தானம் இதுதான். உலகின் முதல் கண்தானம் இதுதான். இது பிராணங்களிலே மற்றொரு தியாகம். ஜல் ஜல் என்று சலங்கை ஒளி, சங்கீதம் போன்ற சிரிப்பு ஒளி, சொல் சொல் அது அமுத மொழி, சொக்க வைக்கும் அவனது அழகு விழி. யார் அவன்? சீராள பிறந்துவிட்ட சீராள சிறுவனவன், போராண்டு ஓய்ந்துவிட்ட பரஞ்சோதி மகனவன். அடியாருக்கு தான் அன்னமாக போவது அறியாமல் அன்னை பிடிக்க அப்பன் அறிய ஆடாது அசையாது அப்படியே இருந்தான். அடியாருக்கு தான் அன்னமாகவது போல் தெரியாமல் அன்னை பிடிக்க அப்பன் அறிய ஆடாது அசையாது அப்படியே இருந்தான். அவனும் உயிர் தியாகம் செய்ய துடித்தான். பீர்க்கங்காய் கொடி போலவனை, பிஞ்சி புடலங்காய் போன்றவனை, நாற்றங்கால் இளம் பயிரோனை, நட்டு வைத்த ரோஜா செடியோனை, சுட்டு வைத்த அப்பளம் போல், தொட்டு உண்ணும் துவையலைப் போல், கட்டுக்கீரை மசியலைப் போல், தொட்டு உண்ணும் துவையலைப் போல், கட்டுக்கீரை மசியலைப் போல் கறி சமைக்கப்பட்டானே. சீராள சிறுவன் கறி சமைக்கப்பட்டானே. அன்னம் போல் அழகு சீராளன் அன்னமாய் இலையிலே இப்போது. அன்னம் போல் ஓடி ஆடி அழகு சீராளன் அன்னமாய் இலையிலே இப்போது. அடியவர் பிள்ளைக்கறி கேட்டார் என்று அன்னையும் அத்தனும் தன் பிள்ளையை அறுத்து சமைத்தது யாகத்தின் உச்சமல்லவா சொன்னார்கள். இப்போது இதிகாசங்களிலே தியாகத்தை பார்ப்போமா? இப்போது இதிகாசங்கள் பிராணங்களிலே பார்த்தோம். இப்போது இதிகாசங்களிலே பார்ப்போமா? அருமையாக சொன்னார்கள். கங்கையின் மைந்தன் தேவவிரதன் கடுமையாய் சபதம் செய்தான். மங்கையாம் பரிமள கந்தியை மன்னவன் தந்தை சந்தனுவுக்கு மணமுடித்து வைப்பேன். மணமுடித்து யாரு? அப்பாவுக்கு புல்ல மணமுடித்து வைக்கிறார். மண வாழ்க்கை தான் கொள்ளாமல் மங்கை யாரையும் சேர்க்காமல் மனதாலும் மங்கையை இணையாமல் வாழ்நாள் முழுக்க வசந்த வாழ்வை துறந்தார். யார்? ஆசைப்படும் வயதில் ஆசையை அழித்தார். அத்தனுக்கே மனம் செய்து வைத்தார். அப்பாவுக்கு ஆசைப்படும் வயதில் ஆசையை அழித்தார். அத்தனுக்கே மனம் செய்து வைத்தார். பூசைப்படும் பிரம்மச்சரியத்தை நாளும் போற்றி வளர்த்து பீஷ்மர் என்ற பட்டம் பெற்றார். வாரிசு போர் வாராதிருக்க வாலிபத்தை துறந்து மறந்து நேரிய பிரம்மச்சரியத்தை ஏற்றிய நேய பீஷ்மரின்
தியாகம் உயர்ந்தது அல்லவா? பீஷ்மர் தியாகம் போல் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட தியாகம் செய்தார். அடுத்தது அவர்கள் சொன்னார்கள், மான் போன்ற விழியழகால் மையிட்ட கண்ணழகால் தான் கொண்ட கணவனுக்கு தகை சான்ற நல் துணைவனுக்கு திருதராஷ்டிரன். மான் போன்ற விழியழகால் மையிட்ட கண்ணழகால் தான் கொண்ட தன் கணவனுக்கு தகை சான்ற நல் துணைவனுக்கு திருதராஷ்டிரனுக்கு கண் இல்லை என தெரிந்து கண் கலங்கி போகாமல், கண் இல்லை என்று தெரிந்து கண் கலங்கி போகாமல், கண் கண்ட தெய்வம் தன் கண்ணான கணவனே என்று, கண் கண்ட தெய்வம் தன் கணவனே என்று, கணவன் காணாத உலகத்தை கண் கொண்டு இனிமேல் காணாமல் இருப்பேன் என்று கண் அதை கட்டி குருடானாள். கண்ணு இருக்கு ஆனாலும் குருடானாள். எவ்வளவு பெரிய பதிபக்தி! கணவனை மதிக்கன்னா இப்படிதான் மதிக்கணும். ஆனாலும் இப்பொழுது நடைபெறுகிறது. ஒரு வீட்டில் ஒரு கணவன் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான். அவங்க வீட்டு அம்மா மனைவி உள்ளா இருந்து வந்தாங்க. கையில பார்த்தா வெத்தலை பாக்கு, பூவு, பழம், சூடம், சாம்பிராணி எல்லாம் இருந்தது. வந்து அந்த அம்மா உட்கார்ந்து இருந்த கணவனை 3 முறை சுற்றி தேங்காயை உடைத்து சூடத்தை கொடுத்து காமித்தால் கணவனுக்கு சந்தோஷம். என்ன நீ இப்படி கும்பிடுகிறாயே என்று கேட்டால், அப்போது அந்த அம்மா சொல்லிச்சு, இன்றைக்கு சனிக்கிழமை நான் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவது பழக்கம், நேரமாகிவிட்டது, அங்கே போய் கும்பிட்டால் என்ன, இங்கே கும்பிட்டு எல்லாம் ஒன்று. சனீஸ்வரனாம் புருஷன். இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த தியாகத்தை இத்தரை கண்டதுண்டா? மெத்தவே சிறந்தது இத்தியாகம், மேன்மை பெற்றது அல்லவா? இப்படி புராண இதிகாசங்களிலே பூத்திட்ட தியாகங்கள் ஏராளம் ஏராளம். இப்படி புராண இதிகாசங்களிலே பூத்திட்ட தியாகங்கள் ஏராளம் ஏராளம். காரண காரியங்களோடு கண்டோம் இங்கே. இதில் தோரணம் கட்டி சிறந்து தொய்வின்றி விளங்குவது, பூரணம் பெறுவது எது, பொற்பூவை சூடுவது எது? இதுதான் இல்லை. எந்த தியாகம் சிறந்தது, புராணத்திலா அல்லது இதிகாசத்திலா என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அருமையாக 2 பக்கமும் கவிதை மழை பொழிந்தார்கள் தங்களுக்கு சாதகமாக. பூத்திட்ட புராணத்திலே வேடன் தன் தியாகத்தால் கண்ணை கொடுத்து கண்ணப்பனானான். பூத்திட்ட புராணத்திலே வேடன் திண்ணன் தியாகத்தால் கண்ணை கொடுத்து கண்ணப்பனானான். இறையருள் கிடைத்தது, இனிமை பெற்றான். இறையருள் கிடைத்தது, இனிமை பெற்றான். நெடுநாள் வாழ்ந்து நேயமே பெற்றான். தியாகமே செய்தான், அதனால் யோகமே பெற்றான். இதுல புராணத்தில் உலகில் யாரும் செய்ய முடியாத தியாகம், அன்னை பிடிக்க அப்பன் அறிய பிள்ளை கரியான சம்பவம். அன்னை பிடிக்க அப்பன் அறிய பிள்ளை கரியான சம்பவம். இதில் இறைவன் அருளாலே இனியவன் சீராளன், குறையே இல்லாது கோலை மலர் போட மீண்டும் உயிர் பெற்றான், மேன்மை வாழ்வு பெற்றான். இதில் இறைவன் அருளாலே இனியவன் சீராளன், குறையே இல்லாது கோலை மலர் போட மீண்டும் உயிர் பெற்றான், மேன்மை வாழ்வு பெற்றான். ஆக புராணங்களிலே முதலிலே துன்பம், முடிவிலே இன்பம். தியாகத்தை விட அதிலே வாழ்வு கிடைத்தது. ஆனால் இதிகாசத்திலே கொஞ்சம் பார்க்க வேண்டும். மாயமானை தேடி ராமன் போக, ராமனை தேடி இலக்குவன் போக, மாயாஜால மன்னன் ராவணன் மாமுனி போல் வந்து பிச்சை கேட்டான். மாயமானை தேடி ராமன் போக, ராமனை தேடி இலக்குவன் போக, மாயாஜால மன்னன் ராவணன் மாமுனி போல் வந்து பிச்சை கேட்டான். சீதை கோட்டை தாண்டி பிச்சை இட்டால், கொடியவன் ராவணன் வசப்பட்டால், வேட்டை மானாய் துடிதுடித்தாள். வேட்டை மானாய் துடிதுடித்தாள், வேண்டாத மானை வேண்டியதால், வேண்டாத மானை வேண்டியதால். 10 தலையோடு ராவணன் சீதையை புஷ்பக விமானத்தில் எடுத்துச் சென்றான். கத்தி சீதை கூச்சலிட்டாள், கணவனை கூப்பிட்டு ஓலவிட்டாள். கத்தி சீதை கூச்சலிட்டாள், கணவனை கூப்பிட்டு ஓலவிட்டாள். கூப்பிட்ட குரலுக்கு யார் வருவார்? கொடியவன் ராவணனை யார் எதிர்ப்பார்? கூப்பிட்ட குரலுக்கு யார் வருவார்? கொடியவன் ராவணனை யார் எதிர்ப்பார்? பஞ்சபூதம் பார்த்து பயந்தது, பலமாம் நவக்கோள் நகர்ந்தது. வஞ்சகன் ராவணனை எதிர்த்திட வானவர் யாவரும் பயந்தனர். உதவ யார் வருவார்? அதோ தூரத்திலே ஓர் இரைச்சல், பருத்த உடனும் வளைந்த அழகும், பாய்மரம் போல் விரிந்த சிறகும், கத்தி போல் காலும் நகமும்,
கனலாய் கண்ணும் பார்வையும் கொண்ட பருத்த உடலும் வளைந்த அழகும் பாய்மரக் கப்பலை போல் விரிந்த சிறகும் கத்திப்போல் காலும் நகமும் கனலாய் கண்ணும் பார்வையும் கொண்ட கழுகின் அரசன் ஜடாயு பறவை. அவன் பார்த்தான் சீதையை தூக்கி கொண்டு போவது. சீதையின் ஓலம் அவனே கேட்டான். சிறகை விரித்தே பறந்து வந்தான். தீதை தடுக்க தீரமாய் நின்றான். தீயவன் ராவணனை தடுத்தான். மூர்க்க ராவணன் விடுவானா? மூர்க்க ராவணன் அரக்கன் முற்றிய சினமே கொண்டான். தீர்க்கமாய் போரிட தன் தினவெடுத்த தோளினை தட்டினான். தீர்க்கமாய் போரிட தன் தினவெடுத்த தோளை தட்டினான். காக்க வந்த ஜடாயுவை கழுகின் அரசன் ஜடாயுவை தாக்க ராவணன் தலைப்பட்டான். தன் வாளை அவனும் கையெடுத்தான். காக்க வந்த ஜடாயுவை கழுகின் அரசன் ஜடாயுவை தாக்க ராவணன் தலைப்பட்டான். தன் வாளை அவனும் கையெடுத்தான். ஜடாயு என்ன செய்தான்? ராவணனுடைய 10 தலை கொத்தி ராவணன் முத்துமணி மகுடம் பறித்து 10 தலை கொத்தி ராவணன் முத்துமணி மகுடம் பறித்து அவனை கத்தும்படி செய்தான், கதறும்படி செய்தான். கொடுமை அரக்கன் கொதித்தெழுந்தான். கடும் கோபம் கொண்டு சிவனின் வாள் எடுத்தார். சந்திரஹாசன் கடும் கோபம் கொண்டு சிவனின் வாள் எடுத்தார். ஜடாயுவின் பறக்கும் சிறகுகள் இரண்டையும் பட்டண வெட்டி வீழ்த்திவிட சிறக்கும் சிறகுகள் அற்றுவிட சிதைந்து வீழ்ந்தது ஜடாயு பூமியிலே. இப்போது தடையின்றி பறந்தான் ராவணன். இரு கை போன்ற சிறகுகள் இற்றே வீழ்ந்து துடித்தான். செருக்கை உடைய ராவணனின் செய்கையால் அவனும் உயிரற்றான். தன்னுயிர் கூட கருதாமல் தனக்கே பகைமை இல்லாமல் நல்லுயிர் சீதை நங்கைக்கு தன்னுயிர் தந்த தன்மைக்கு நாமும் தலை வணங்குவோம். நல் ஆறுயிர் தியாக ஜடாயுவுக்கு. இது ஒப்பற்ற தியாகம் அல்லவா? எவ்வளவு பெரிய தியாகம்! ஒரு பறவை, ஆனாலும் அது அற்புத தியாகம் செய்தது இந்த இதிகாசத்திலே என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த கவிதை பட்டிமன்றத்தை முடிக்கின்றேன். 5 நாடுகள் இல்லை, 5 நாடு இல்லை, 5 ஊர் தெரு கூட இல்லை, ஏன் ஊசி குத்தும் இடம் கூட இல்லை என ஆன பின்னே பாண்டவருக்கு கௌரவர்கள் கொடுக்கவில்லை. போரிட முடிவானது. போருக்கு நன்னாள் குறிக்க வேண்டும். போருக்கு நன்னாள் குறிக்க பேர் பெற்ற சகாதேவனை நேருக்கு நேர் சந்தித்தான் நேச வேடமிட்டு துரியன். பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஆனாலும் துரியன் என்ன செய்தான்? துரியோதனன் அங்கே தைரியமாக வந்து சகாதேவனிடம் நாள் குறித்து கேட்கின்றான். எதிரியே ஆனாலும் சோதிடத்திற்கு என்னை நாடி வந்தால் ஏற்ற நாள் குறித்து தருவேன். அது ஏக அமாவாசை தினம் என்று நாள் குறித்தார். ஏற்ற அமாவாசை நாள் என்று நாள் குறித்தார். களப்பலி கொடுக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்றால் களப்பலி கொடுக்க வேண்டும். களப்பலி என்றால் என்ன? யாரை கொடுப்பது? ஒரு மனிதனை கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட மனிதன்? சர்வ லட்சணம் ஆனவனாய், சகல வீர திலகமாய், சர்வ லட்சணம் ஆனவனாய், சகல வீர திலகமாய், அபூர்வ அறிவு சிகரமாய் ஆன ஒருவனே வேண்டும். அப்படி யார் இருக்கிறார்கள் உலகத்திலே? 3 பேர்கள் தான். யார் இந்த 3 பேர்கள்? ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனன், அரவான். ஸ்ரீகிருஷ்ணன், அர்ஜுனன், அரவான். இந்த தகுதி அவர்களுக்கு இருக்கிறது. பரம்பொருள் கிருஷ்ணன் பலியாவாரா? பரம்பொருள் கிருஷ்ணர் பலியாவாரா? பார்த்தன் பலியானால் போர் நடக்குமா? பார்த்தன் பலியானால் போர் நடக்குமா? அடுத்து அரவான் தான். யார் இந்த அரவான்? பார்த்தனுக்கும் அர்ஜுனனுக்கும், பார்த்தனுக்கும் பாதாள லோக பங்கைய அழகு நாக அரசி உழுவிக்கும் பிறந்தவன் தான். சுத்தமானவன்,
வீரத்தில் சத்தமானவன் இந்த அரவான். எதிரி எனினும் அவனும் துரியனுக்கு களப்பலியாக சம்மதித்தான். இங்கே என்ன செய்தான் துரியோதனன்? ஓடி போய் அரவானிடம் என்னிடம் எங்களுக்கு நீ களப்பலி சரின்னு சொல்லிட்டான். எதிரிதான். எதிரி எனினும் அவனும் துரியனுக்கு களப்பலியாக சம்மதித்தான். அமாவாசை அன்று களப்பலி. அமாவாசை அன்று களப்பலி. பாண்டவர் பக்கம் பதைத்து போனது. பாண்டவர் பக்கம் பதைத்து போனது. பலவான் அரவான் கௌரவருக்காக பலியானால் வெற்றி துரியோதனன். பலவான் அரவான் கௌரவருக்கு பலியானால் வெற்றி துரியனுக்கு. மாலவனும் மகேசனும் உதவினாலும் மாலவனும் மகேசனும் உதவினாலும் மாறாது வெற்றி கௌரவருக்கு. மாயக்கண்ணன் மாயம் செய்தான். மாயக்கண்ணன் மாயம் செய்தான். அமாவாசை தர்ப்பணத்தை முதல் நாள் செய்தான். அமாவாசை தர்ப்பணத்தை முதல் நாள் செய்தான். ஆதவனும் சந்திரனும் குழம்பி போனார்கள். சூரியனும் சந்திரனும் குழம்பி போனார்கள். நேருக்கு நேர் இருவரும் சந்திப்பதே அமாவாசை. இது என்ன? கண்ணனிடம் வந்து முறையிட்டார்கள். கண்ணா, நாங்கள் இருவரும் சந்தித்தால் தானே. கண்ணன் அப்படி சொன்னார். நேருக்கு நேர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள் அல்லவா, இதுதான் அமாவாசை. அதனால் தான் நான் தர்ப்பணம் செய்தேன் என்று அமாவாசை இன்றே என்று முடிவு செய்தான். துரியனுக்கு இது தெரியவில்லை. துரியனுக்கு இது தெரியவில்லை. தூங்கி கழித்தான் அந்த நாளை. ஆனால் அமாவாசை இன்றுதான். அரவக்கொடி துரியன் என்னை நாடவில்லை. அதனால் அரவான் என்ன செய்தான்? என்னை களப்பலி கொள்ளவில்லை. அதனால் பாண்டவருக்கு நான் களப்பலியாகிறேன் என்று முடிவெடுத்தான். என உரமாய் அரவான் முடிவு கொண்டான். தானே முன்வந்து இப்படி தன்னுயிர் தன்னை தருபவர் உண்டா? வெட்டி போட்டுருவோம், களப்பலி கொடுத்துருவோம் சொன்னா யாராச்சும் வருவாங்களா? அந்த பக்கமே வரமாட்டார். களப்பலி துவங்கியது. ஆற்றலும் அறிவும் உடையவன். களப்பலி துவங்கியது. ஆற்றலும் அறிவும் உடையவன், அழகும் ஆண்மையும் அடைந்தவன், போற்றலும் புகழும் பெற்றவன், போரில் வெல்ல முடியாதவன். யார்? அரவான். ஆற்றலும் அறிவும் உடையவன், அழகும் ஆண்மையும் அடைந்தவன், போற்றலும் புகழும் பெற்றவன், போரில் வெல்ல முடியாதவன். இப்போது களப்பலியாக நிற்கின்றான். எப்படி களப்பலி கொடுக்க வேண்டும்? அவனே வெட்டி கொள்ள வேண்டும். அவனே வெட்டி கொள்ள வேண்டும். அப்ப எப்படி இருக்கணும்? வேதனை ஏதும் கொள்ளக்கூடாது. வேதனை ஏதும் கொள்ளக்கூடாது. வேறு ஒன்றும் நினைக்கக்கூடாது. சோதனை என்று சோறாமல் சொக்கியே அழுது புலம்பாமல் பலியாக வேண்டும். எவ்வளவு பெரிய கொடுமை! நினைத்து பார்க்க முடியுமா? காளி கோவிலின் முன்பாக களப்பலி துவங்கியது. யாவரும் பார்த்து பயந்தார்கள். வானவர் பார்த்து வியந்தார்கள். இரவான் என்று பெயர் பெற்று இன்று இறந்து போகப் போகிறான். இரவான் என்று பெயர் பெற்று இன்று இறந்து போகப் போகிறான். ஆனால் இரவா புகழை பெற்று மறையப் போகிறான். இதோ இரவான் கை ஒன்றை வெட்டினான். கை ஒவ்வொன்றாய் வெட்டினான். அடுத்து கால்கள் ஒவ்வொன்றாய் வெட்டினான். கடைசியில் கழுத்தை அறுத்து களப்பலியானான். அப்படிதான் களப்பலி கொடுப்பவர்கள். களப்பலி யார் முன்வருகிறார்களோ அவர்கள் தங்களை தாங்களே வெட்டி காளி கோயிலுக்கு முன்பாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்படி துண்டாகி அவன் தூய ஆவி போனாலும் உண்டான தியாகத்தால் உயர்வாகி போனானே. அதைத்தான் இன்றைய தினத்திலே நாம் கூத்தாண்டவர் கோயில் என்ற இடத்திலே அந்த அரவானுக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. பயிர் போல வளர்த்த உயிரை பக்குவம்